அம்மதியா வந்து பட்டுச்சியா உக்காச்சியா ஐயோ மாமா உன்னுடைய வார்த்தையை ஏற்று மீண்டும் யுத்தத்திற்கு சென்றிருக்க கூடாது. மாமா என்ன 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 நடந்தது சொல்லு மாமா. சண்டை செஞ்சு கீழான்னு சொன்னா இல்லையா மாமா? டீச்சரா போனான்னா போய் தராதவங்க துரட்டி விடுத்து மாமா. ரெண்டா கீச்சு தென்பாரித்த பாதையும் வட பாரித்த பாதையும் வெகு தொலைவில் எழுந்தேன் மாமா. இந்த பக்கம் அடிச்சா மாமா கண்ணு இமை திமட்டதற்கு முன்பதாக மாமா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளயா 2 பிளவு இருக்கு பாரு. 2 பிளவு. ஐயோ மாமா பர பட்டு வந்து கூடுதா சொல்றான் போய் சொல்றான்டா. என்ன பரபரன்னு பட்டு பர பக்குனுக்குள்ள என்ன என்ன எங்க சாப்பிடுற பட்டுன்னு வந்து குடிச்சா பட்டுன்னு நான் கொன்னா இது வட பாரிசு கீச்சு போட்டா இல்ல அப்பறா சர் நான் புல் பேச யோசிங்க அவன் தப்புன்றா பக்குனா காட்ட சொல்றேன் பண்ணடா டேய் அதாவது பங்காளி சண்டை அண்ணன் தம்பி சண்டை மாமன் மச்சான் சண்டை உலகத்துல சண்டையே கத்து கொடுத்த கம்யூனிட்டி குத்து பார்த்தமா வந்தான். எப்படியா உலகத்துல எந்த சண்டையும் இருக்காது. மாமா என்னால முடியாதுன்னா அவன் சரி விட்றான்னு போறான்னு விட்டுருந்தோம். அவன் சொன்னானே அறிவாளிக்கு தான் எட்டு நீ என்ன கூட தனக்குற. அவன் சொன்னதுல சுச்சி வச்சு சொன்னான். அவனுக்கு கேட்டா கவனிக்கிறேன் புரியணும். நான் கவனிக்கிறேன். ஆமா அதான் உனக்கு மண்டை உனக்கு வந்து மூளை இல்லடா. என்ன சொன்னாரு அவன்? என்ன சொல்றான்? நீங்க தர்மனுக்கு தம்பியா சண்டை செஞ்சு கீச்சு புட்டா போடா அப்படின்னா அப்படி சொன்ன நீக்கிற அப்படி சொல்லியிருந்தா அவனை இவன் வந்து தரக்குறை பேச. ஆமா இவன் நம்ம சொன்ன மாதிரியும் பழியேற்ற கூடாது. குறியில காட்டுறாரு. குறி ஒண்ணுன்னா 9 கடை பிடிக்கிற கம்நாட்டி பசங்க அவங்க. சண்டை செஞ்சு கீழா போடான்றான். நான் சண்டை செஞ்சு கீழ்ச்சிடா போடான்னு சொன்னேன். பொய் சொல்லாத கம்மியாடி பையா சண்டை செஞ்சு கீழா போடானா. ஓ மாமா நம்மள தரக்குறவ சொல்ல பேசல. சண்டை செஞ்சு கீழா போடான்றாரு. சண்டை செஞ்சு கீழ்ச்சி போட்டாக்கா சராச்சந்திரன் செத்துருவான்னு அவன் என்ன பண்ணான்? பலாக்காம் போறது கம்மியாக்கி பையன் ஒடியாந்தாண்டா வெட்டி பிடிச்சிக்கணும். டக்குனு என்ன பண்ண காலை வர நான் கீத்தலாம். ஒரு காலையும் ஒரு கையும் போட்டு நெரிச்சுக்கணும். ஒரு கையும் ஒரு காலையும் போட்டு தர்றனா பணம் மட்டும் கேட்கிறாங்களா அந்த கீச்சிய சுத்தனாண்டா சுத்தனா வடப்பாடி சாட்டிச்சான். நான் யாரால டேய் நான் பிறந்தது பிரதி உருவேன். யார் எனக்கு ஒரு 2 பிளவை ஒன்னா சேர்த்து உயிர் கொடுத்தவ யாரு? ஆமா எப்படி கொண்டு தெரியுமாடா? டேய் எங்க அம்மா என்ன ஒன்னா கூட வச்சுவா. ஆமா அவ கரை வரைக்கலாம் அந்த பீம நாட்டம் 1000 பீம எப்படி போற கராப் கட்டி வந்து அந்த அடிக்காத சூத்து மேல வச்சுட்டு போறேன். அடி சட்டி அவ கரை வரைக்கலாம் ஆட்டு ரோமத்துல அவன் 1/2 ரோமம் எடுக்க முடியாது. அந்தாலே ஆமா வந்தாலே இவனாட்டம் 100 கிருஷ்ணன் வந்தாலும் என்ன தெரியுமா? கடமயிர் எடுக்க முடியாது. போடே வெக்கமான சூடு சொர்ண ரோஷ பாஷம் உங்களுக்கு எதுனா பீமா வரான்னு சொல்லு. போடா தண்ணிக்கு 1000 முறை கேட்டு 1000 முறை தராதவரை கேட்கவும் கூடவும் என் கை சோறு மாமா மெய் சோறு என் கை வேணும்.
வேட்டி செய்யணும்டா. என்னத்துக்கு உங்க அப்பா சொர்க்கம் போனண்டா. என்னது உங்க அப்பா சொர்க்கம் போனண்டா. ஓ. எங்க அப்பா சொர்க்கம்டா சாரத்தா ஆ. இல்ல சுண்ணாம்பலத்துல மக்கி மாமா ஓட்டு போயோ டேய், டேய், பீமா 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 மாமனுக்காக ஒரே ஒரு முறை போடா. டேய் பீமா 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 மாமனுக்காக ஒரே ஒரு முறை போ. அந்த இடத்துல உன் தம்பி அர்ஜுன் நான் அனுப்புறேன். அவன் ஒரு குறிப்பு செய்வான். அந்த குறிப்பை அறிஞ்சு சண்டை போடு. மணி மாமனை என்னமா பேசி நினைச்சில்ல, அதனால தான் உன்னை மணி நேரம் விட்டு பார்த்தேன். மாமா நீ அந்த இடத்துல உன் தம்பி அனுப்புறேன். நம்பி போலாமா நம்பி போ, மாமனை நம்பி போ. ஏன்னா எடைய சூத விடு மழைக்காரர்கள நம்பி போனா திரும்பி வீடியோ சேர்ந்துடலாம். ஆனா எட்டக்காரர்கள் பின்னாடி போனா இருக்கிற மாமன் நம்பி போ. அந்த முறை மாமா உன் தம்பி அனுப்புறேன். உன்னதான் நம்பி போறேன். நம்பி போ. பாட்டுமா போ, உன் தம்பி அனுப்புறேன். ஆ. ஏய் அட கொல்லலாண்டி சண்டை செய்ய இடத்தில் சென்று உன் அண்ணனை பார்த்து இரண்டாக கிழித்து தலை மாற்றி போட்டு பாவனை காமிச்சோம். அண்ணா அண்ணா சொன்னா இந்த சண்டையை வெற்றியே காத்து யாரு கிடையாது. நீ போ யாரும் இல்ல உனக்கு எதிரி போ. மாமா அவரை போட்டல யாராவது இருக்காரோ இப்பதான் கொஞ்ச நேரம் சின்ன பசங்க கூட சண்டை முடியாது. எங்க அப்பா சொர்க்கம் தேவை சுண்ணாம்பு பழத்திலே கூட கரெக்டும் நான் சண்டை செய்ய முடியாதுன்னா இப்ப பார்த்தா யாருன்னா இருக்கிறாங்களா காட்டு. ஓய் பீமா காட்டும் போது காட்டுறேன். இப்ப இங்க இருக்கும் பொன்பொருள் எல்லாம் முதல்ல எடுத்து இந்திரபிரஸ்தம் போ. நானே உன் தம்பி நானும் போயிட்டு வா. சுந்தரவதி சமையல்
அறிவு இத்தால் தமிழ் வந்த போது அபிதான விளக்கம் அபிதான விளக்கத்தை தூட்டுங்க. என்னத்த விளக்கிட்டியா இதான் சொன்னா. ஏன விளக்குறவளா என்ன இதான் சொன்னா. டேய் நான் காலை காதிராலி போல் பரப்பரி வணங்கி காலை காதிராலி போல் பரப்பரி வணங்கி நெய்மா. சொல்லுமா. குணதிசையிலே உதயமாகும் கதிரவன் ஒளியானது ஆமாம். மாந்துளிர் மீது பட்டால் அது எந்நிறமாய்க்கும் புண்ணியமாக இருக்கு. அந்நிறம் வாய்ந்தவள் என்னுடைய அபிதானம் சுந்தரவல்லி. ஓ இதான் அந்த மந்திரவதி. சுந்தரவல்லிடா. சுந்தரம் என்றால் அழகி. கொட்டிய நிற வேண்டும். முகம் நல்லா இருக்கக்கூடாது. அதை போன் ஏய் முகம் அழகு இருக்கிறா. அழகியா? அப்படி அழகு வாய்ந்தவள் என்னுடைய அபிதானம் சுந்தரவல்லி. சரி. அப்படி இருந்தாலும் என்ன எப்படி வருகிறேன் எப்படி வர? மல்லிகை முல்லை ராகா ஐந்திமாதி கோடித்து மல்லிகை முல்லை ராகா ஐந்திமாதி கோடித்து நந்தவனம் சென்று உயர்வான மலரை எடுத்து அதை ஆரமாக தொடுத்து ஆரமாக போன்ற கூந்தலை சீவி சிக்கரித்து உயர்வான மலரை அணிந்து இத்தாதி சபையில் வந்து அப்படி இருந்தாலும் எந்த சேலை சாரிகை நான் அணிந்து வரக்கூடிய பட்டு ஆடை ஆபரணம் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது பத்தியா? உலகம் இருக்குதா? ஐயா. ஏன் பார்த்த அந்த பையன் என்னங்கிறா? உங்களோட ரொம்ப உஷாரா இருக்காங்கய்யா. பார்த்தா ஒரு டக்குனு குழப்பம் இருக்குதுங்க பாத்தியா? அப்புறம் குழப்பம் என்ன இருக்கா? சொல்லுடா. பலபலன் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஓ போய் எப்படின்னா அம்மா அப்படி வேற நண்டா சொல்லி டீ குடினா அந்த லேப் பாத்து கத்துயா அது பாத்து சொல்லிட்டான். என்னத்த பார்த்தா நந்துவாயா நகை வேணாம் ஆட்சி ஜாக்கிரதா. நான் தான் வரேன்.
நீ கொஞ்சம் நந்து வந்தியா? இல்ல இல்ல வாங்கிட்டு போய் எங்க அம்மா நந்து வந்தியா? அம்மா தான் நந்து வராங்களே, நானும் அம்மா மேல நந்து வந்தேன். எந்த மாதிரி ஆமா அறிவி அப்படி இருந்தாலும் நான் தோலை குயிலை போலே சொன்னாடி மஞ்சள் காரி தோலை குயிலை போலே தோலை குயிலை போலே சொன்னாடி மஞ்சள் காரி மயில் போல் ஆடி மயில் போல் ஆடி அன்னம் போல் நடை நடந்து ஆ, இத்தாலி சபையில் வந்தேன்டா. ஆ. அப்படி இருந்தாலும் நான் எந்த நாட்டு மகாராணி? நீ எந்த நாட்டு இருந்துச்சு? ஏய் என்ன சே அந்த ஊரு சே இளவரசி இளவரசி நான் மகாராணி என்று நீ இளவரசி. மகாராணியா நீ? சரி நீ எந்த ஒரு மக்கராணியா? டேய் மகாராணிடா. மகாராணியா? ராணி உள்ள போ இப்ப ஆட்டி போட்டு செக்க என் கணவர் யாரு தெரியுமா? யாரு? சாதி தேசத்தை யாரும் அம்மா. நீர்வளம் நிலவளம் குடிவளம் ஆ, இம்மூவளமும் பொருந்திய பொருந்தியா? ஸ்ரீ சொக்கநாத கடவுள் மீனாம்பிகின் கிருப கடாட்சித்தினாலும் ஆ. ஆண்டு வரக்கூடியவர் யாரு தெரியுமாடா? யாரும்மா? என்னுடைய கணவர்ரா. உன் கணவர் தானா? உன் கணவர் பேரு? மாலையிட்ட மங்கையர்கள் கணவர் பேரை சொல்லக்கூடாது. அப்படியா? உட்காந்து எழுது. ஏடா பேர வச்சிங்கடா எங்கோட்லாம் பேர் கூப்பிடுறாங்க நீ பேர் சொல்லக்கூடாது உங்களுக்கு கணவர் பேரை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆ, சொல்லுமா. உட்காரு, கீழே உட்காரு. ஆ, ஒரு எழுத்தாக சொல்லுவேன். ஆ, ஒன்று ஒன்றாக எழுதணும். ஆகட்டும்மா. சி சி, சு சு, பா பா, லா லா, இன். இன், இது மொத்தத்தையும் ஒண்ணா சேர்றா. குசுபாலன். டேய் இவன் என்னவோ சொல்றாங்க. ஏய் பையா குசுபாலன். டேய் எங்கூட குசியா அம்மாதான் சொல்லிச்சா? இல்லையா சிசுபாலன்டா. சியா, சிசுபாலன். அவர் தாண்டா என் கணவர். ஓ, சிசுபாலன் முன்னாடி நீ? என்ன உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? என் வீட்டுக்காரியா? மகாராஜாடா. மகாராஜாவா? செட்டு வர என்னங்க? மகாராஜா முண்டாடியா வந்து பேர் சொல்லுங்க நானும் சொன்னேன். அவளை என்னன்னு சொன்னா? அறிவி, மா. இதை பார்த்தாயா? ஆண்டவருக்கு மனைவியாகி விலகி வரக்கூடியவள் ஆ. என்னுடைய அபிதான சுந்தரவல்லி. ஆகட்டும். என் கணவருடைய பெயரோ சிசுபால மகாராஜா. ஆமாம். இதை பார்த்தாயா? இந்த மனக்காட்சி தனக்கான மனமாடுதே. இந்த மனக்காட்சி தனக்கான மனமாடுதே. அறிவி, அம்மா. இந்த நந்தவனத்தில் பாருடா. இத பார்த்தாயா? இந்த மரம் மல்லி கொடி முல்லை தலை பாருடா. இந்த மரம் மல்லி, இந்த மரம் மல்லி கொடி முல்லை தலை அறிவி, அம்மா. இந்த நந்தவனத்தில் பார்த்தாயா? ஆ, மரம் செடி கொடிகள் எல்லாம் ஆ, ஒன்றோடு ஒன்று பின்னி இணைந்து கொண்டு மல்ல பூத்து கொண்டு ஆ. மலர்களானது பூத்து குலுங்கும் காட்சியை பார்த்தாயாடா? அழகா இருக்குமா? எவ்வாறு இருக்கிறது பார்த்தியா? ஆ. இத பாருடா. இந்த கரும்பாறை கலிலோடு நீரோடு. இந்த கரும்பாறை, இந்த
ஜலகுளம் பள்ளமண்டலத்துல ஓடினது வருமா ஜலகுளம் மேடு பள்ளம் பாராமல் சலசலவென்று போகுதுடா. பள்ளத்தில் தான் போவோம். மேட்ல ஏற்பு தண்ணிய என்னம்மா சலசலவென்று போகிறது. அதான் குடிக்கிறான் போ. என்னக்கா நீர் நீர் தான் சொன்ன. அறிவு இந்த நந்தவனத்தில் ஏது போதனா எனக்கு ஒரு வித மயக்கமாக இருக்கிறது. என் கைகால் எல்லாம் ரப்பையோடு ரப்பையாக பிடிக்கிறது. என் கண்கள் எல்லாம் புரளுகிறது. காதலா அது ஒன்றுமில்லையம்மா. பாக்கல சொத்த உண்ணாமல சுத்தி ரத்தல்ல பூச்சிமா இருந்தா திரு சொக்கல் ஏற்படும். நித்திரை செய்ய கூடமா கட்டிக்கமணி தொங்கு தெரியுமா? எப்பயும் பொம்பளை பண்ணா
கிரகத்தை தூக்கக்கூடாது. தூக்கக்கூடாது. தூக்கத்துக்கு தான் பணம் தூக்கம். ஆ. கொஞ்சம் வழி அவங்க சாப்பிடுறாங்க. ஆ. என்ன மும்முறா? நான் இந்திர செய்யும் போது ஆகாத சொற்பனம் எல்லாம் கண்டேனடா. நான் என் கணவரானவர் ரதம் ஏறி போகும்படியாக கனவு கண்டேனடா காவலா. எங்க போறாரு? அவர் எங்க தெரியுமா போகிறாரு? அந்த தர்மருடைய காட்சிக்கு காவலா. என் கணவரானவர் இந்திர பிரசத்திலே பாண்டவர்கள் செய்யக்கூடிய ராஜாசுயாகம் என்ற வேள்விக்கு என் கணவரானவர் ரதம் ஏறி போகும்படி நான் கண்டேனடா. போய் பாத்து வந்து என்ன கூட்டு வா. சொல்லுங்க போயாச்சுமா. அங்கு சென்றால் அந்த யாகத்திற்கு யாருடா தலைமை தாங்குவது? போகலாக்கண்ணா. அவர் கரத்துல இருப்பது என்ன ஆயுதம்டா? அந்த சக்காரம் தான் அங்கு சென்று என் கணவருக்கும் கோபால கண்ணருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு இருவருக்கும் யுத்தம் ஏற்பட்டு அவர் கரத்திலே இருக்கும் சுதர்சனா சக்கரத்தை விட்டு என் கணவருடைய சிரமானது அரும்படி கண்டேன். நான் தாலி அறுத்து வெள்ள சாலை முடித்து என் தாய் வீடு போகும்படி நான் கண்டேன். நடக்காமல அவர் கூட கூடாது. எதுக்கு ஒண்ணு மாட்டிக்கலாம். உங்களவாறு இருக்கை குசுபால மகாராஜா சபையில் வருது. சிசுபாலன் சொல்றா. குசுபாலன்றா. சிசுபால மகாராஜா வருகிறார். வெளியே வருகிறார். வருது.